ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பதிவு என்னவென்றால், உங்களுக்கு கோழிப்பண்ணையில் ஈயின் தொல்லை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த ஈயை கண்ட்ரோல் பண்ணுவது எப்படி, என்னென்ன மருந்து கொடுக்கலாம், எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ஈயை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஈயை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். 7 டேஸில் அதோடைய ஈயுடைய இனப்பெருக்கம் அப்படியே டபுள் ஆயிரும். அதாவது முட்டை 8-7 நாளில் அது ஈயாக மாறிடும். 35 to 40 days உயிர் வாழும். ஒவ்வொரு ஈயும் 500 முட்டை விட இடும். 500 முட்டையில் குறைஞ்சது 80 to 85% முட்டை ஈயாக மாறிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஈ. இது ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலன்னா பண்ணையில் 5 times, அதாவது ஒரு ஈ இருந்துச்சாக்கும் அது 5 times ஈயாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணலன்னா பண்ணையில் பேர்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அது ஃபீல்டுக்கு ப்ராப்பராக போகக்கூடாது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் வாங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்கும் 50 ml மருந்து டப்பா. இது பார்த்தீங்கன்னாக்கும் 1 கிலோ சக்கரில் நல்லா கலந்துக்குங்க. கலந்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் ஈ அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு சாக்கை விரித்து அந்த இடத்துல அந்த மருந்தை போட்டு விடுங்க. இல்லை ஒரு பேப்பரை விரித்து மருந்து போடலாம். பண்ணைக்குள்ளேயே போடலாம். ஏன்னா பண்ணைக்குள்ளே போட்டு அந்த கோழி சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. அந்த மருந்துனால கோழிக்கு எந்த எஃபெக்ட் ஆக போகிறதில்ல. அந்த மருந்தை எங்கெல்லாம் அதிகமாக ஈ இருக்குதோ அந்த இடத்துல போடலாம். எப்போ இந்த மருந்து கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னா காலையில் ஒரு 4 to 6 போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் ஈக்கள் ஃபீடிங் டைம். அந்த இடத்துல நல்லா ஃபீடர்ஸ் அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு போய் சைடில் போய் அடைஞ்சிரும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மருந்து போட்டிங்களாக்கும் இம்யூனிட்டி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுமோ அந்த அளவுக்கு ஈ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ளை ஆக்ட் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இது 50 ml டப்பா. இது 5000 கோழிக்கு பயன்படுத்தலாம். ஒரு பேட்ச் ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு யூஸஸ் ஆகும். 1 கிலோ சக்கரில் கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு எப்போல்லாம் ஈ எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஏர்லி மார்னிங்கே நீங்கள் போட்டு விட்டீங்களாக்கும் உங்களுக்கு ஈயுடைய பாப்புலேஷன் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடும். ஈ தொல்லையிலேருந்து நன்கு விடுபட முடியும். நன்றி.